ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஊற வைத்து வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஊற வச்ச இந்த வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு சிறந்த தேர்வாக அமையும். வெந்தய விதைகளில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது ரொம்ப நேரம் உங்களை ஃபில்லிங்காக வச்சுருக்கும். இது உடலில் இருக்கக்கூடிய மொத்த கலோரி சாப்பிட்றத குறைக்கவும் உதவும். ஆய்வு ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வெந்தய விதை பொடி இருக்குல்ல, அதை சாப்பிட்றப்ப பசியின்மை, ஒட்டுமொத்த உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பசியின்மைக்கு உதவுறதுனால சர்க்கரை சேர்த்த தின்பண்டங்கள், அதிகப்படியான உணவுகள் மீதான ஆசையை குறைக்கும். அதனால உடல் எடையை ஈஸியாக குறைச்சிக்கலாம். சரி வாங்க, வெந்தயம் வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச வெந்தய விதைகளை சாப்பிட்றது செரிமான ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்துது. வெந்தய விதைகள்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது செரிமான அமைப்போட சீரான செயல்பாட்டுக்கு கூட உதவியா இருக்கும். இந்த நார்ச்சத்து மலத்தை அதிகமா வெளியேற்றுறதுக்கு உதவியா இருக்கும். வழக்கமான குடல் இயக்கத்தை கூட ஊக்குவிக்குது. இதன் மூலமா மலச்சிக்கல் அபாயத்தை குறைச்சிக்கலாம். கூடுதலா வெந்தய விதைகள்ல நன்மை தரக்கூடிய குடல் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக்கல் பண்புகள் கூட நிறையவே இருக்கு. இந்த ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர் பண்புகள் இருக்குல்ல, இது நல்ல செரிமானம், ஊட்டச்சத்தை உறிஞ்சுறது, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் அவசியமான ஒன்றா இருக்கு. தினமும் காலையில் ஊற வச்சு வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமா அது செரிமான அமைப்பை மேம்படுத்துறதோடு பல நாள் பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையும் தடுக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா இதய நோய் அப்படின்னு சொல்லலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அவசியமான ஒன்று தான். அதன்படி ஊற வச்ச வெந்தயம் இருக்குல்ல, அது பல வழிகளில் இதய ஆரோக்கியத்துக்கு பங்களிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வெந்தய விதைகள் இருக்குல்ல, அது கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. அதுலேயும் குறிப்பாக எல்டிஎல் அப்படி இல்லைன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஊற வச்சு வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விதையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அதுவும் சஃபோனின் மாதிரியான குடல்ல கொழுப்பை உறிஞ்சுவதை குறைக்க உதவுது. கூடுதலா இந்த வெந்தய விதைகள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் வீக்கம், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. தினமும் காலையில நீங்க ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கிறதன் மூலமா உங்களோட இதய ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கலாம். பாலூற்ற தாய்மார்களுக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதிதாக தாயாகிற பெண்களுக்கு பாலூட்டுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். ஊற வச்சு வெந்தய விதைகளில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்களோட பால் உற்பத்தியை ஊக்குவிக்குது. பாலூற்ற பெண்கள் வெந்தய விதைகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்குறதையும் உறுதி செய்து ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்சு வெந்தய விதைகளில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நன்மைகளில் ஒன்றுனா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற திறனை சொல்லலாம். நீரழிவு ஆராய்ச்சி இதழில் வெளியிட்ட ஒரு ஆய்வில் வெந்தய விதைகள் இருக்குல்ல, இது ரத்த குளுக்கோஸ் அளவை கணிசமாக குறைக்கிறதுக்கும் இன்சுலினோட உணர்திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஊற வச்ச வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள், ஆல்கலாய்டுகள்லாம், அது மட்டும் இல்லாமல் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நீரழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், நீரிழிவு நோய் அபாயத்தில் இருக்கிறவங்கலாம் ஊற வச்சு வெந்தய விதைகளை காலையில் வழக்கத்தில் சேர்த்துக்கிட்டு வர்றப்ப அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதோட வழக்கமான நுகர்வு இருக்குல்ல, இது ரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் தினமும் ஊற வச்சு வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி டெய்லி மிஸ் பண்ணாமல் நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்
நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.